சபாநாயகருக்கு எதிராக அதிமுகவினர் கொண்டு வந்த தீர்மானம் மீதான விவாதம் தற்போது சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. இந்த சட்டப்பேரவையில் நடைபெற்று வரக்கூடிய விவாதத்திற்கு ஓபிஎஸ் தரப்பிலிருந்தும் செங்கோட்டையனும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். ஓபிஎஸ் தற்போது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். மேலும் அண்மை காலமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஒரு மாத காலமாக சந்திப்பதை தவிர்த்து வந்திருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது இந்த விவகாரத்திற்கு இந்த விவாதம் மீது தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக நடத்த வேண்டியது சபாநாயகரின் கடமை என்று இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக இந்த வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிகிறது. அதற்கு முன்னதாக தற்போது இந்த வாக்கெடுப்பு விவாதத்திற்கு விடப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு கருத்துக்களை எதிர்க்கட்சி தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி அதிமுகவினர் குற்றம் சாட்டி வந்த நிலையில் அவருக்கு எதிராக இந்த தீர்மானம் அதிமுக தரப்பில் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவாதத்தில் இந்த சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகிய இருவரும் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக தீர்மானத்திற்கு ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் இருவரும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் அதிமுக விவகாரங்களில் நேரடியாக கடந்த ஒரு மாதமாக எந்தவிதமான கருத்தையும் தெரிவிக்காமல் வந்த செங்கோட்டையன் இந்த விவகாரத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே நிலையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை இன்றும் அவர் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு அதிமுகவுடைய மூத்த உறுப்பினர்கள் பேரவைக்குள்ளாக செங்கோட்டையனிடம் பேசிய பிறகு இந்த ஆதரவு நிலைப்பாட்டை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு மூலம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சபாநாயகர் பல நேரங்களில் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் சபாநாயகர் அப்பாவு அதிமுகவுக்கு குறிப்பாக எதிர்க்கட்சியிற்கு போதிய வாய்ப்பு தருவதில்லை. இந்த அவருடைய ஒருதலை பட்சமான நடவடிக்கையை விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும், மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அதிமுக தரப்பில் போதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருந்தாலும் இந்த விவகாரத்திற்கு எதிராக அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தனர். இந்த தீர்மானம் தொடர்பான விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரியன், நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் மீது நம்பிக்கை கோரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அவர் பேசுகையில் பல முக்கியமான கருத்துக்களை முன்வைத்தார், குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். குறிப்பாக இந்த பேரவையின் நாற்காலியின் வரலாறு அற்புதமானது என்றும் இந்த நாற்காலியில் அமர்பவர் நேர்மையாக அவையை நடத்தி செல்ல வேண்டும் என்றும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் இணைந்தே நாற்காலியில் அமர வைக்கின்றனர். பேரவைத் தலைவர் ஒருபட்சமாக செயல்படாமல் அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக நடத்த வேண்டியது அவரின் கடமை என்று குறிப்பிட்டு பேசினார். ஆனால் தற்போது பேரவைத் தலைவர் பெரும்பாலான நேரங்களில் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் மக்கள் பிரச்சனைகளை பேரவையில் எடுத்து கூறி அமைச்சர்களின் பதிலை பெற முடியவில்லை என்றும் மாறாக பேரவைத் தலைவரே குறுக்கிட்டு பதில் அளிக்கிறார் என்றும் இதனால் மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத ஒரு சூழல் பேரவையில் இருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சபாநாயகர் மீது முன்வைத்து பேசினார். குறிப்பாக பல்வேறு நேரங்களில் எதிர்க்கட்சிகளின் சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியில் ஒளிபரப்பு வழங்கவில்லை என்றும் எதிர்க்கட்சிகளோடு இருட்டடிப்பு செய்வதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டு பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, இன்றைய தீர்மானம் என்பது இப்போதைய பேரவைத் தலைவர் குறித்துதான் என்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி பதிவு செய்வது தேவையில்லாதது என்றும் அவற்றை நீக்க வேண்டும் என்றும் குறுக்கிட்டு அமைச்சர் ஏவா வேலு பேசினார். இந்த நிலையில் அவை முன்னவர் துரைமுருகன் பேசுகையில் தீர்மானத்தின் மீது பேசலாம் என்றும், ஆனால் இன்றைய நிகழ்வு என்பது அப்பாவு மீது பேசலாம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி பழைய சம்பவங்களை எல்லாம் பேசுகிறார். அப்பாவு மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் வேண்டாலும் சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம் என்றார். குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவர் செய்திருக்கும் தவறுகளை எடுத்துச் சொல்வதில் எங்களுக்கு
எவ்வித ஆட்சேபனை இல்லை என்றும் கடந்த கால சம்பவங்களுக்கு அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் என்றும் நாங்கள் பேச ஆரம்பித்தால் அவையில் மீண்டும் கூச்சல் குழப்பம் ஏற்படும் என்றும் முதலமைச்சர் குறுக்கிட்டு பேசியிருக்கிறார் தேவப்பிரியன். இதுல செங்கோட்டையன் இந்த விவாதத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதற்கு முன்னதாக மூத்த முன்னாள் அமைச்சர்கள் அவரை சந்தித்து பேசியிருக்காங்க. அவருடைய நிலைப்பாட்டுக்கு காரணம் என்ன, அதை பற்றி ஏதாவது பேச முடியுதா? அவர் பேச இருக்காரா செங்கோட்டையன் இந்த விவகாரத்துல? சபாநாயகருக்கு எதிரான இந்த தீர்மானத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக உறுப்பினர் செங்கோட்டையன் ஆகியோரும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். முன்னதாக அதிமுக உறுப்பினர் செங்கோட்டையனுடன் அதிமுக உறுப்பினர்கள் சமரச பேச்சுவார்த்தை என்பது நடத்தினர். இந்த நிலையில் தற்போது இந்த தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நிலையில் இந்த தீர்மானத்திற்கு செங்கோட்டையனும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவாதத்தின் மீது பேசி வருகிறார். தேவப்பிரியன், இப்ப துணை சபாநாயகர் அவையை வழிநடத்தி வராரு. அடுத்தடுத்து என்னென்ன நடைமுறை இருக்கும் தமிழரசு? அதாவது சட்டமன்ற அதாவது இந்த கேள்வி வினாசல் வேலை நேரம் தொடங்கியதும் இந்த தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் சபாநாயகர் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய இருக்கையில் இருந்து எழுந்தார். சபாநாயகர் அப்பாவும் எழுந்து வெளியே சென்று விட்டார். பின்னர் துணை சபாநாயகர் பிச்சாண்டி இருக்கையில் அமர்ந்து தற்போது இந்த விவாதத்தை நடத்தி வருகிறார். அவர் தொடர்ந்து வாக்கெடுப்பை நடத்துவார். தேவப்பிரியன், இப்ப அதிமுக அவங்களுக்கு போதிய அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை எண்ணிக்கை இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதற்கான நோக்கம் என்ன? இதை திமுக எப்படி எதிர்கொள்ளுது? ராஜாபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான அப்பாவு கடந்த 4 ஆண்டுகளாக சபாநாயகர் பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவை அந்த பதவியிலிருந்து நீக்கக்கூடிய தீர்மானத்தை சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கடந்த ஜனவரி மாதம் கொடுத்துள்ளார். தற்போது நடந்து வரக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே இந்த தீர்மானத்தின் மீது விவாதிக்க வேண்டும் என்று இந்த பட்ஜெட் கூட்டம் தொடங்கியதும் அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் இந்த தீர்மானம் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தற்போது அதன் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன், தமிழரசு, இப்ப பாஜக, பாமக போன்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன இந்த விவகாரத்துல? திமுக